பாடல் எண் 13. அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் பலியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் தேவராஜ் என்கின்ற இறைவனை சேர்ந்திருக்கின்றவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த பலியில் நாம் ஜெபிக்கின்றோம். இறைவனடி சேர்ந்திருக்கின்ற இவர் என்றென்றும் உள்ள விண்ணக இளைப்பாறுதலில் பங்கு பெற்றிட வேண்டும் என்று இவரை நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியில் நாம் இறைவனை மன்றாடுவோம். அன்பு நிறைந்தவர்களே, புனித ஜான் போஸ்கோவின் நவநாள் ஜெபத்தை நாம் இப்போது இணைந்து ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, புனிதர்களின் சமூக உறவை நம்புகின்றேன் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். இயேசுவுக்கு புனிதர்கள் சான்று பகர்ந்தவர்கள், அவரிடம் நமக்காய் பரிந்து பேசுகின்றவர்கள், அல்லலுறும் அனைவருக்கும் பரிவு காட்டி தெருக்களில் சுற்றி திரிந்த சிறார்கள் நல்ல குடிமக்களாக மாற உதவிய நம் புனிதர் இளையோரின் நண்பர் என்றும் இளையோரின் தந்தை என்றும் அறியப்படுகின்றார். புனித ஜான் போஸ்கோவின் நவநாளில் அவருடைய புனித வாழ்வின் மேன்மைகளை எடுத்து சொல்லி அவரை வாழ்த்துவது தகுதியாகும். தாழ்ச்சியின் வழியாக புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். நற்கருணை ஆண்டவர் இயேசுவிடம் இடைவிடாமல் உதவி செய்யும் இறை அன்னையிடம் ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டு புனித வாழ்க்கை வாழ்ந்த புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து நல்ல குணத்தோடு குடும்ப கடமைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடுமையாக உழைத்து உயர்ந்த புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இறை வாக்கு உரைக்கும் வல்லமை பெற்று ஆர்வமுடன் தூய்மை என்னும் புண்ணியத்தை கடைபிடித்து அதனை வாழ்வாலும் வார்த்தையாலும் பிறருக்கு பறைசாற்றிய புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உலக ஆசைகளை தேவையற்றது என்று எண்ணி அவற்றை வெறுத்து ஒதுக்கி உண்மையான ஞானத்தை தன்னகத்தை கொண்டு சிறந்த ஞான போதகராயிருந்த புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏழ்மையில் பிறந்து வளர்ந்து தகுந்த புகலிடமின்றி தெருக்களில் வாழ்ந்த சிறுவர்களுக்கு உணவு, உறைவிடம், கல்வி, எதிர்கால வழிகாட்டுதலும் நல்கி தாய் அன்பின் தஞ்சம் அளித்த புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீ இளைஞன், அதுபோதும் நான் உன்னை அன்பு செய்ய என்று சொல்லி
இளையோரை அன்பினால் நல்வழிப்படுத்திய புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இளையோரின் கல்விக்காகவும் திக்கற்ற ஏழைகளின் நல்வாழ்வுக்காகவும் தன் அர்ப்பணத்தோடு இறைபணி செய்த புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து அருள் காவல் செய்து பாத்திமா நகர் மக்களை அன்போடு அரவணைக்கும் புனித ஜான் போஸ்கோவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இறைவேண்டல் நிறையருள் பெற்றுத்தரும் நம் புனிதரிடம் நமது வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தால் நிறைவு பெறுகின்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித ஜான் போஸ்கோவின் இதயத்தை அன்பால் பற்றி எரியச் செய்த நற்கருணை திருவிருந்து எங்களையும் அன்பால் நிரப்பி தியாகம் நிறைந்த பிறர் அன்பு சேவைகள் செய்திட தூண்டுதல் தருவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கனிவோடு காக்கும் கடவுளே, அல்லலுறும் அனைவருக்கும் பரிவு காட்டும் எம் பாதுகாவலரின் பரிந்துரையால் கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட குறிக்கோளற்ற இளையோருக்கும் சிறாருக்கும் நல் வழிகாட்டுதல் தந்து ஆண்டவரின் ஆட்சியை உலகறிய செய்தீரே. புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து உம் உதவியை நாடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கும் தேவைகளுக்கு கனிவோடு தயவாய் விரைவாய் செவி சாய்த்து அருள் புரிவீராக. இறைவா, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். உம்மை நேசிக்கிறேன். உம்மை நான் அதிகமாக நேசிக்க செய்யும். என் பாவங்களுக்கு வருந்துகிறேன். நீரே முதலானவர் என்பதால் உம்மை வழிபடுகிறேன். நீரே முடிவு என்பதால் உமக்காக ஏங்குகிறேன். நீர் என் நிலையான உதவியாளர் என்பதால் உம்மை புகழ்கிறேன். நீர் என் பாதுகாப்பாளர் என்பதால் உம்மை சந்திக்கிறேன். உமது ஞானத்தால் என்னை வழிநடத்தும். உமது நீதியால் என்னை திருத்தும். உமது இரக்கத்தால் என்னை தேற்றும். உமது வல்லமையால் என்னை பாதுகாத்தருளும். என் வார்த்தைகளை உமது திருவுளப்படி உருவாக்கும். என் நடவடிக்கைகளை உம்மீது கொண்ட அன்பால் நிரப்பும். என் புரிதலை ஒளிவீச செய்யும். என் உறுதியை நிலைப்படுத்தும். என் மனதை தூய்மையாக்கும். என்னை முழுமையாக புனிதப்படுத்தும். என் முன்னாள் பாவங்களுக்காக மனமாற உதவி புரியும். எதிர்காலத்தில் எனக்கு வரும் சோதனைகளை எதிர்க்க வலிமை தாரும். மனித பலவீனங்களிலிருந்து என்னை உயர்த்தும். ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நான் வலிமை பெறுவேனாக. என் ஆண்டவரே, என் கடவுளே, நான் உம்மை அன்பு செய்வேன். நான் இப்போது எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் என்னை பார்க்க உதவும்.
கோபத்தை மென்மையால் வெல்ல உதவும். பேராசையை கருணையால் நிரப்பும். வெறுப்பை பண்பால் வெல்ல என்னையே மறந்து பிறருக்கு உதவிட அருள் புரியும். திட்டமிடுதலில் புத்திசாலித்தனத்தையும், இடர் தாங்குதலில் வீரத்தையும் விவேகத்தையும், துன்பம் தாங்குதலில் பொறுமையையும், வளமையிலும் நான் வறியவனாக வாழ செய்யும். இவ்வுலகம் கடந்து செல்லக்கூடியது என்பதை நான் உணர செய்யும். என் உண்மையான எதிர்காலம் விண்ணகத்தில் உள்ளது. பூமியில் மனித வாழ்க்கை குறுகியது, ஆனால் நித்திய வாழ்வோ முடிவில்லாதது. என் மரணத்துக்கு நான் தயாரிக்க உதவும். நீதியின் பயத்தை எனக்கு உணர்த்தும். உமது நன்மைத்தனத்தின் மீது உறுதி கொள்ள செய்யும். மரணத்தின் மூலம் பாதுகாப்பாக நிலையான விண்ணக பேரின்பத்திற்கு இட்டு செல்லும் இவைகளையெல்லாம் கிறிஸ்து ஆண்டவர் வழியாக அருள்வீராக. ஆமென். நோயாளிகளுக்காக மன்றாட்டு. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உம் பிள்ளைகளை பாரும். உம்முடையவர்களாகிய எங்களுக்கு ஆறுதல் தாரும். உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். நோய் தீர்க்கும் வல்லமை நிறைந்த இயேசுவிடம் பரிந்துரைக்கும் தூய ஜான் பொஸ்கோவே, எங்களை நோயினின்றும் தீய சக்திகளின் தொல்லைகளில் இருந்தும் விடுவித்தருளும். தூய ஜான் பொஸ்கோவின் பரிந்துரையால் இறை மகன் இயேசு மனமிறங்கி உங்களை உடல் மன நோயினின்று விடுவிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்கள் பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். மன்றாடுவோமாக. இறை மக்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனியர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயவராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறைவறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறையவே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாது இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்தியுள்ளார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பும் நமது அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையும் மாட்சியும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சந்தரம் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரைத்திருப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 42 முதல் 51 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளன் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அந்த பணியாளர். அவரே பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பணியாளன் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரரோடு உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அந்த பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய நற்செய்தியின்படி இறைவன் நமக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை தருகின்றார். விழித்திருங்கள், உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கே தெரியாது. இங்கு இயேசு நம்மை பயமுறுத்தவில்லை, மாறாக வாழ்க்கையை அலட்சியமாக வாழாதீர்கள் என்று எச்சரிக்கின்றார். நாம் பல நேரங்களில்
இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் காலம் இருக்கின்றது, இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது, இன்னும் எத்தனையோ நாள் இந்த உலகத்திலே நான் வாழப் போகின்றேனே, அப்போது மனமாறிக்கொள்ளலாம், நாளை ஜெபிக்கலாம், நாளை மன்னிக்கலாம், நாளை மனம் மாறலாம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழகு என்பது நாளை என்பதில் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழகு என்பதை இன்று இப்பொழுது என்பதில் அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் உங்களுக்கு அருள்களை அளித்திருக்கின்றார், அவர் இறுதி வரை உங்களை உறுதிப்படுத்துவார், கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. கடவுளுக்கு உண்மையாக இருப்பதற்கு முன்பாக கடவுள் நமக்கு உண்மையாக இருக்கின்றார். நான் கடவுளிடம் எந்த அளவு திறந்த மனநிலையோடு இருக்கின்றேன் என்று கேட்பதை விடவும், கடவுள் என்னிடம் எந்த அளவு திறந்த மனநிலையோடு இருக்கின்றார் என்று சிந்திப்பதுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமாக இருக்கின்றது. இன்று திருச்சபையோடு நாம் இணைந்து நினைவு கூறுகின்ற புனித மோனிகாவும் அதைத்தான் நமக்கு எண்பிக்கின்றார். புனித மோனிகாவினுடைய மகன், அவருடைய மகனுடைய பேர் என்ன? புனித மோனிகாவினுடைய மகன் ஒருத்தர் உண்டு. அந்த மகனுடைய பேர் என்ன? கை தூக்கி யாராவது தெரிந்தவர்கள் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. திருமதி குமாரி தங்கம் சொன்ன பதில் மிக மிக தவறான பதில் அல்ல, மிக மிக சரியான பதில். அகஸ்தீனாருடைய தாயினுடைய பெயர்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித மோனிகா. இந்த அகஸ்தீன் எப்படி வாழ்ந்தான் என்று நமக்கு தெரியும். மது, மாது, சூது, எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. கடவுளே இல்லை, கடவுளை நம்புகின்றவன் முட்டாள், கடவுள் உண்டு என்று சொல்கின்றவன் காட்டுமிராண்டி என்று வாழ்ந்த ஒரு களிசடை மனிதன் தான் அகஸ்தீனார். அந்த அகஸ்தீனாரை நினைத்து அந்த தாய் மோனிகா தினமும் கண்ணீரை விட்டு ஜெபிப்பார். ஆண்டவரே, இந்த என்னுடைய எல்லாருக்குமே மனமாற்றம் கொடுக்கின்றாயே, நான் பெற்றெடுத்த என் மகனுக்கு மனமாற்றம் கொடுக்க மாட்டாயா என்று எண்ணி அழுகின்றாள். ஆனால் ஜெபித்தும் மாற்றம் தெரியவில்லையே என்று கலங்கவில்லை அந்த மோனிகாள். எவ்வளவுதான் ஜெபித்தும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் தெரியவில்லையே என்று அந்த மோனிகா ஒருபோதும் நொந்திருந்ததில்லை. இடைவிடாமல் ஜெபிக்கின்றாள், இடைவிடாமல் ஜெபிக்கின்றாள். ஆண்டவரே, நீர் நினைத்தால் என்னுடைய மகன் மனம் மாறுவான், இந்த தீய சாக்கடையிலே விழுந்து உருள்கின்ற பன்றியாக இருக்கின்ற மகனுக்கு ஒரு மனமாற்றத்தை தாரும் அப்பா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்றாள் மோனிகா. அந்த கண்ணீரின் பலன்தான் புனித அகஸ்தீனார் மனம் மாறி அவர் விவிலியத்தை எடுத்து வாசிக்கின்றார். இளம் வயதிலேயே இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக மாறுகின்றார். இன்று கத்தோலிக்க திருச்சபை நம்புகின்ற எத்தனையோ கோட்பாடுகளுக்கு காரணமான இருக்கின்றவர் யார் என்றால் புனித அகஸ்தீனார். எனவே அந்த தாய் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பலன் கொடுக்கின்றது. எவ்வாறு ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய கண்ணீரை நான் தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதே போன்று அந்த தாயினுடைய ஒவ்வொரு கண்ணீரும் இந்த மகனுக்கு ஒரு அமுத வார்த்தையாக மாற்றமடைகின்றது. எனவே இனி நற்செய்தியில் ஆண்டவர் புகழ்வது நம்பிக்கைக்குரிய விவேகமுள்ள ஒரு பணியாளனை. எப்படி இந்த அகஸ்டின் நம்பிக்கைக்குரிய ஒரு விவேகமுள்ள ஒரு பணியாளனாக மாறினான் என்பதை திருச்சபை வரலாற்றை எடுத்து வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் அதற்கு சாட்சியாக கூறுவார்கள். எனவே அன்பு நிறைந்தவர்களே, இன்று நாம் செய்யும் செயல்களில் உண்மையாக இருப்போம். இன்று நம்முடைய வீட்டிலே உள்ள மனிதர்களோடு அன்பாக பேசுகின்றோமா? வெளியே உள்ள ஆளை காணுகின்ற போது சார் சார் மேடம் மேடம் என்று பேசுகின்றோம். ஆனால் வீட்டில் எப்போ அங்கே போய் இரு, அங்கே போய் நெல்லு என்று தானே நாம் அதட்டுகின்றோமே. நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் நம்மோடு வாழ்வதால் அவர்களுக்கு நம்முடைய
நமக்கு அவருடைய அருமை தெரியாமல் நாம் வாழ்கின்றோம். எனவே இன்றைய நாளில் நாம் இறைவனை வேண்டுவோம். இறைவா, நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளனாக என்னை மாற்றும் என்கின்ற ஒரு ஜெபம். அந்த ஜெபம் ஒரு பதில் தருகின்ற ஒரு ஜெபம். இந்த மோனிகாவுடைய ஒரு உதாரணம் நமக்கு எப்போதுமே முன் இருக்கட்டும். எனவே ஆண்டவரே, நீர் எப்போது வருவீர் என்று எனக்கு தெரியாது. நீர் வருகின்ற போது நான் என் கடமையை சிறப்பாக ஆற்றி கொண்டிருப்பேன். அதற்காக எனக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம். காணிக்கை பாடல் எண் 328. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே, நீ இன்றி நான் எங்கு செல்வேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகுமாறு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியின் ஆலயமுமான திருச்சபையாய் திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவரான தந்தையை உம்மை புகழ்கின்றோம். நீர் மாண்பு மிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர்.
ஆகவே இறைவா, உம்முடைய தூய ஆவியானவர் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் மாறுவனவாக. தூயவரான தந்தை தம் சீடர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவர்களோடு இறுதி ராவிருந்தை அருந்துகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் ஏது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இத்திருப்பலியில் கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்து பாதாளங்களில் இறங்கியதை, அவரது உயிர்ப்பையும் வலப்பக்கத்துக்கு அவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியோடு இவர் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலக மக்களுக்கு எல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, யாருக்காக இந்த பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். அடியாராகிய எம் திருத்தந்தை, எங்கள் ஆயர்கள், இறைபணியாளர்களை இந்த பலி ஒப்புக் கொடுக்க இங்கே கூடியுள்ள மக்கள் அனைவரையும், நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களில் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற தேவராஜ் எனும் அடியாரை நம்பிக்கையினால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியின் வல்லமையினால் நீரே அவருடைய ஆன்மாவுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி உம்முடைய வானதூதர்களின் கூட்டத்தில் அவரை சேர்த்திட கட்டளையிட்டருளும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், புனித யோசேப்பு திருத்தூதர்களும் புனிதர்கள், புனித மோனிகா, புனித ஜான் போஸ்கோ ஆகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் சாவினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலக மக்களுக்கு நன்மைகள் அனைத்தையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவுமை மன்றாடுகின்றோம். உம் இரக்கத்தின் உதவியினால் பாவங்களிலிருந்து நாங்கள் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று உம்முடைய சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் செய்து கூட்டுகின்ற எங்களுடைய பலவீனங்களை பாராமல் உம் திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு கிறிஸ்துவின் அமைதியின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும்.
பாடல் எண் 447. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய் பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய் உன்னாசி கண்டார் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற சனிக்கிழமை 29ஆம் தேதி முதல் திங்கட்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி வரை 10 நாட்கள் இறை அன்னை ஆரோக்கிய தாயின் ஜெபமாலை நவநாள் ஆகியவை குருசடியில் வைத்து நடைபெறும். அனைத்து இறை மக்களும் முழுமையாக தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஜெபமாலை மற்றும் நவநாள் சிறப்பிக்கின்றவர்கள் வருகின்ற சனிக்கிழமை 1ஆம் அன்பியம், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் அன்பியம், திங்கள் 3, செவ்வாய் 4, புதன் 5, வியாழன் மாலை 5 மணிக்கு ஜெபமாலை மற்றும் நவநாள் நடைபெறும். சிறப்பிக்கிறவர்கள் 6ஆம் அன்பியம், வெள்ளி 7ஆம் அன்பியம், சனி 8ஆம் அன்பியம், 6ஆம் தேதி ஞாயிறு திருத்தூது கழக ஒருங்கிணையம், 7ஆம் தேதி திங்கள் பங்கு மக்கள். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய நாளில் புனித கஞ்சியை அன்பளிப்பாக வழங்குகின்றவர்கள் திரு வில்சன் யூஜன் மேரி குடும்பம். நல்ல உடல் நலனுக்காகவும் இறைவன்
செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக அந்த குடும்பத்தார் இந்த கஞ்சியை வழங்குகின்றார்கள். அவருடைய குடும்பத்திலே இன்னும் அதிகமான இறை அருள் பெருக அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு ஒரு கரவொலியை நாம் குடும்பத்திற்கு தெரிவித்து மகிழ்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாவதாக. நாங்கள் இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு வந்தவர்களாயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனில் ஒன்றித்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, புனித ஜான் போஸ்கோ பரிந்துரைப்பார், புனித ஜான் போஸ்கோ பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.